உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோ. சார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நம்ம பல்துறை வித்தகி பில்டெக் அருள்மொழி அவர்கள் வழங்கிய ஒரு கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு அடர்ந்த காடு, பயங்கரமான காடு, பெரிய பெரிய விலங்குகள், குட்டி விலங்குகள்னு அந்த காடு ரொம்ப அடர்த்தியான காடு. அதை ஒட்டி ஒரு சின்ன ஒரு ஊர்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சில குடும்பங்கள் வசிக்கின்றன. அந்த காட்டுவாசிகள் அந்த ஓரமாக அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க முக்கிய தொழில் என்னென்னா, இந்த காட்டுக்குள்ளே போக வேண்டியது, சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாம் வேட்டையாட வேண்டியது, கொண்டு வந்து சாப்பிட வேண்டியது, இதுதான் அவங்களுக்கு முழு நேர வேலையுமே. ஆனால் அந்த ஊரில் பாருங்கள், ஒரு இளைஞன், அவன் பேர் கிறுக்கன்னு வச்சுருக்காங்க. அவன் என்ன பண்ணுறான், இவங்க இந்த முயல் வேட்டை, மான் வேட்டை, இந்த மாதிரி காட்டு அணில், இந்த மாதிரி ஒரு சின்ன 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 பிராணிகளை வேட்டையாடிட்டு வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, இவன் அவங்களோட போக மாட்டான், அந்த வேட்டைக்கு போக மாட்டான். இவனுடைய நோக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய யானை, இருக்கிறதுலே பெரிய யானை, அதை வேட்டையாடணும்னு இவன் பயிற்சி எடுத்துட்டு இருக்கான். அதனால தான் இவனுக்கு கிறுக்கன் பேர் வந்தது என்னன்னு தெரியல. அப்போ டெய்லி அவங்கெல்லாம் போய் வேட்டைக்கு போயிட்டு வந்து சாப்பிடுவாங்க. இவனுக்கு யானை வேட்டை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, அதுக்கு ரொம்ப பிளான் பண்ணி போகணும், அதுக்கு நிறைய பயிற்சி வேணும். அந்த மாதிரி நேரத்தில் இவன் என்ன பண்ணுவான், கிடைச்ச ஒரு முயலையோ எதையோ ஒன்று பிடிச்சிட்டு வந்து இவன் சாப்பிட்டுக்குவான். ஆனால் இவனுடைய நோக்கம் அந்த யானை மட்டுமே, பெரிய யானை மட்டுமே. அந்த சமயத்தில் பாருங்கள், திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காட்டில் மழை இல்லாமல் தண்ணி பஞ்சம் வந்துருச்சு. அந்த தண்ணி பஞ்சம் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, இந்த சின்ன சின்ன பிராணிகள் அதெல்லாம் காணா போயிடுச்சு. அதெல்லாம் வேற எங்கேயோ தண்ணி இருக்க இடத்த தேடி போயிடுச்சு. அப்போ இந்த டெய்லி முயல், மான் இந்த மாதிரி கை கட்டினதாக வேட்டையாடுறவங்களுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு இப்போ வேட்டையே கிடைக்கிறதில்ல, வேட்டை கிடைக்காதனால சோறும் கிடைக்கிறதில்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போது இந்த பையன் தொடர்ந்து அந்த யானை வேட்டைக்கே தான் போயிட்டு இருக்கான். ஒரு சமயம் ஒரு யானை மேலே ஒரு அம்பை விடுறான், அது பக்கத்தில் இருக்க பாறையில் பட்டு அந்த கூர் மணங்கிடுது. உடனே அந்த அம்பை எடுத்துகிட்டு வந்து ரிப்பேர் பண்ணும்போது கூட அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. நீ அது யானை வேட்டையாடுறதா, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தொடர்ந்து அதே முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த காலத்திலேயே அவன் பாரதியார் பாடலை எங்கேயோ கேட்டிருக்கான். பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு பாரதியார் சொல்லுவார். இருக்கிறதுலே ஒரு பெருசாக கேளுங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்போது அந்த காட்டில் இருக்கிறதுலே பெருசு எதுன்னா யானை. அந்த யானை தான் இவன் வேட்டையாட முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இப்படியே காலம் செல்ல செல்ல அவங்கெல்லாம் வறுமையில் வாடும்போது, பசி பட்டினியோடு இருக்கும்போது, இவன் தன்னுடைய முயற்சியில் ஒரு நாள் ஜெயிச்சிட்றான். ஒரு யானையை வேட்டையாடிடுறான். அதை கொண்டு எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்குறான். அப்போ தான் அந்த ஊர் மக்கள் நினைக்கிறாங்க, இவனை போய் கிறுக்கேன்னு சொன்னமே, இவன் லட்சியத்தில் குறியாக இருந்து ஜெயிச்சிட்டான் பற்றியா, நாமளும் இனிமேல் பெருசாக எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இது எப்படின்னாங்க, ஒரு ஸ்வீட் தயாரிக்கிற கம்பெனியில் டெய்லி பல ஆயிரம் கிலோ லட்டு, ஜிலேபின்னு எல்லாம் பண்ணுவாங்களாம். ஆனால் நீங்கள் மற்றவங்களை கட்டுப்படுத்தலாம், எடுக்காதீங்க வைக்காதீங்கன்னு கண்காணிக்கலாம். எறும்புகளை கண்காணிக்க முடியுமா? அது எங்கிருந்தோ புடப்படையாக எறும்புகள் வருது, பாதிக்கு மேலே அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வீணாக போயிடுது. இவங்க ரொம்ப சங்கடப்பட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அது கூட யாரோ ஒரு சின்ன வேலைக்காரன், அந்த கம்பெனியில் இருக்க ஒரு சின்ன ஆள், படிக்காத ஒரு ஆள் சொன்னது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அந்த ஹாலில் பெரிய ஒரு விரிப்பை விரிங்க, நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த ஸ்வீட்டை கொட்டிட்டு ஒரு 2-3 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு வாங்க, அஸ்கா, ஜீனி, சுகர், அதை வாங்கிட்டு வாங்க. அந்த விரிப்புக்கு தாண்டி ஒரு அடி தள்ளி நம்ம ஒரு சின்ன ஒரு வரப்பு மாதிரி அந்த 3 கிலோ சர்க்கரையும் கொட்டிடுவோம். எறும்பு இந்த ஸ்வீட் வாசனைக்கு தான் வரும், ஆனால் அந்த சர்க்கரையோடு நின்றும். நம்ம இனிப்புகளை காப்பாற்றிக்கலாம், ஒரு ஸ்வீட் கூட நமக்கு வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி தான் பாருங்கள், நம்ம மனிதர்கள் அந்த எறும்புகள் எப்படி அந்த சர்க்கரை கோட்டோடு திரும்பிடுதோ, அந்த மாதிரி சின்ன சின்ன அற்ப விஷயங்களோட நம்ம அங்கேயே திருப்தி அடைஞ்சிடுறோம், திரும்பி வந்துடுறோம். அந்த காட்டில் முயல் வேட்டையாடின கதை தான் இது. ஆக மொத்தம் உயர்ந்த லட்சியங்களை நோக்கி பயணியுங்கள், பெரிய விஷயங்களை கேளுங்கள், அதற்காக முயற்சி செய்யுங்கள். எடுத்தோடனே நம்ம பெரிய பதவிக்கு போக முடியலன்னா கூட அந்த பதவியை நம்ம மனதில் இலக்காக வைத்து கொண்டு அதுக்கு எந்த ரூட்டில் போகணுங்கிறதுல நம்ம கீழே இருந்து ஆரம்பித்தோம்னு சொன்னால், கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் நினச்சது நடக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் நினச்சது நடக்கும். இதாங்க இன்னைக்கு விஷயம்.
இந்த அற்புதமான கதையை சொன்ன பல்துறை வித்தகி பெல்டக் அருள்மொழி அவர்களுக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க மேலான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.